வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்லிஸ்ட் வித் கோபிகா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எட் டீப்பான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் 2 துறவிகள் இருந்தாங்க. அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாருக்குமே இவங்களால முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டு ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. துருவ வாழ்க்கைக்கான கோட்பாடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப உண்மையாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க இவங்க 2 பேரும். ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மகா முனிவர் ஒருத்தர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்ட இவங்க அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசி வாங்குறதுக்காக பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டு வரலான்னு முடிவு பண்றாங்க. இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போகணும்னா ஒரு சின்ன காட்டையும் ஒரு நதியையும் கடந்து தான் போகணும். ஸோ இவங்க 2 பேரும் அடுத்த நாள் காலையில பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த சின்ன காட்டை கடந்து அடுத்து இருக்க அந்த நதி கரைக்கு வராங்க. அப்போ அந்த கரை ஓரமா ஒரு இளம் பெண் அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பெண் கிட்ட போய், என்ன காரணத்துக்காக நீங்க அழறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பெண் இவங்களை நிமிர்ந்து பார்த்து அவளோட அழகைய கொஞ்சமா தொடச்சிட்டு சொல்றா, நான் இந்த நதியை கடந்து அந்த பக்கம் இருக்கிற ஊருக்கு போகணும். அந்த ஊரோட நுழைவுல தான் என்னோட வீடு இருக்கு. ஆனா இந்த காட்டை கடக்கும் பொழுது என் காலில் அடிபட்டுச்சு. ஏற்கனவே கால் ரொம்ப எரிச்சலா இருக்கு. இந்த நிலைமையில தண்ணியில கால் வச்சு என்னால் நடக்கவும் முடியல. யாராவது வந்தா உதவி கேட்டு போயிடலாம்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் வந்து யாருமே உதவி பண்ண தயாரா இல்லை. நேரம் வேற இருட்டிட்டே இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றா. இதை கேட்ட அந்த 2 துறவிகள்ல ஒரு துறவி மட்டும், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களும் அக்கறையில இருக்க அந்த ஊருக்கு தான் ஒரு வேலையா போறோம். ஸோ நான் உங்களை என் தோல் மேல தூக்கிக்கிறேன், அப்படியே இந்த நதியை கடந்தும் அந்த ஊர் எல்லையில உங்களை இறக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னதை கேட்டதும் அந்த இன்னொரு துறவிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம பின்பற்றிட்டு வர கோட்பாடு படி நம்ம எந்த பெண்ணையும் தொடக்கூடாது, நீ அதை மறந்துட்டியா என்ன அப்படின்னு அந்த இன்னொரு துறவியை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த இன்னொரு துறவி, எல்லாருக்கும் வேறுபாடு இல்லாம உதவி செய்யணும்ன்றதும் கூட தான் நம்ம கோட்பாடுல முதன்மையா இருக்கு. அதுபடிதான் நான் இந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தூக்கி தான் தோல் மேல வச்சுட்டு நதியை கடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்னொரு துறவிக்கு இது சரியா படலனாலும் கூட வேற வழி இல்லாம இவங்களோட நதியை கடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வழியா நதியை கடந்து அக்கறையில இருக்க ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த பெண்ணை ஊர் நுழைவில் இருக்க அவ வீட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த 2 துறவிகளும் மகா முனிவர் இருக்க இடத்தை நோக்கி போகிறாங்க. அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசி எல்லாம் வாங்கிட்டு அவர் கூட ஒரு நாள் தங்கி கொஞ்சம் சேவை எல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஊருக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு பயணம் ஆரம்பிக்கிறாங்க. வர வழியில நேற்று அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்ச அந்த துறவியை பார்த்து இந்த இன்னொரு துறவி கேட்குறாரு, நீ நேற்று செஞ்சது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? கிட்டத்தட்ட ஒரு பாவமான காரியத்தை தான் நீ செஞ்சிருக்க. நீ இப்படி செஞ்சன்றதை என்னால் இன்னும் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை அமைதியா கேட்டுட்டு இருந்த இந்த இன்னொரு துறவி, நான் அந்த பெண்ணை நேத்தே கீழே இறக்கி விட்டுட்டேன், ஆனா நீ தான் இன்னும் அந்த பெண்ணை சுமந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. இங்க நீங்க, நான், நம்ம எல்லாருமே சில நேரங்களில் ஃப்யூச்சரை பற்றி நம்ம கோல்ஸை பற்றி யோசிச்சு அதுக்குள்ளே ரொம்ப மூழ்கி போயிடுறோம். இல்லைனா கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறோம். இன்னும் சில பேர் எல்லா நேரங்கள்லையுமே இந்த மாதிரியான பாஸ்ட் ஃப்யூச்சர் பற்றின சிந்தனைகளில் இமேஜினேஷனில் மட்டுமே இருந்துடுறாங்க. ஆனால் இங்கே நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாஸ்ட்ல நடந்த பிடிக்காத விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும்னு நினச்சாலோ இல்லை ஃப்யூச்சரில் நம்ம கோல்ஸை அடையணும்னு நினச்சாலும் சரி, இது 2த்துக்குமான ஆக்ஷன்ஸை நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும். இதை இன்னொரு வாட்டியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யணும்னு நினச்சாலும் அதை நிகழ்காலத்தில் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஐ வாண்ட் டு லிவ் லைஃப் டு த ஃபுல்லெஸ்ட். ஒரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழணுப்பா அப்படின்னு பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் ஏன் சில பேர்னால அப்படி வாழ முடியுது, சில பேர்னால முடியறது இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டா அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவோ ஜீரணிக்கவோ முடியறதில்ல. அதுதான் நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஆல்ரெடி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அது மட்டும்தான் என் மொத்த சிந்தனையாகவே இருக்குன்றப்போ
நிகழ்காலத்தில் வாழ்கிறதுன்றது எனக்கு சாத்தியமே இல்லாமல் போயிடுதே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்த மாதிரி நீ நேற்று செஞ்ச காரியத்தை என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியலன்னு அந்த ஒரு துறவி சொன்னதுக்கான காரணம் என்ன? அவர் நிகழ்காலத்தில் இல்லாமல் போனது தான். கடந்து போன விஷயத்தை ஏற்றுக்கவோ அதை கைவிடவோ அவனால் முடியாமல் போனதுனால தான் ரெஸ்ட்லெஸ்ஸாக அவர் நேற்று நடந்த விஷயங்களை பற்றியே யோசித்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். பட் அதுக்காக பிரச்சனைகளே இல்லாத மனிதர்களால் மட்டும்தான் நிகழ்காலத்தில் வாழ முடியும்னு கிடையாது. ஏன்னா மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈவன் தோ அந்த நொடியில் நடந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட அதை நம்ம கடந்து போய் தான் தீரணும். எல்லா நேரமும் மைண்டில் எதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மைண்ட் அளவிலேயே வாழ்ந்துட்டு கேட்டால் நான் பிளானிங் பண்ணுறேன் ஒரு பாஸ்டில் நடந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆக்ஷன்ஸை நம்ம எப்போதுமே எடுக்காமலே தான் இருப்போம். அந்த சூழ்நிலையும் இம்ப்ரூவ் ஆகாமல் அதே நிலைமையிலேயே தான் இருக்கும். நம்ம அந்த சுச்சுவேஷன் மாறணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. அந்த சுச்சுவேஷன்ஸ் ஏன் நடந்துச்சு அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி அதில் இருந்த லெசன்ஸ் கற்றுக்க நினைக்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான நேரம்னு ஒன்று இருக்குது. மற்ற நேரங்களில் ஃபிசிக்கலி அந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் முழு கவனத்தையும் ஈடுபாடோடையும் இருக்க பழகிக்கலாம். இது எதுவுமே செய்யாமல் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி இப்படி நடந்திருக்காமல் இருந்திருக்கலாமே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட கஷ்டம் இன்னும் அதிகமாக தான் போகுது. ஸோ அட்லீஸ்ட் இதுக்காகவாவது நம்ம நிகழ்காலத்தில் வாழ முயற்சி செய்யலாம் இல்லையா? சரி, இது எல்லாமே ஓகே தான். பட் நான் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் வாழ்கிறேனா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோடய சூழ்நிலைகளையும் எண்ணங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ வித் தட் செட், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் ஆர் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஐ வில் see you soon in another episode.